காசண்ணா. அண்ணா என்ன பாருங்க அண்ணா காசு. வாங்க தம்பி போ. தம்பி கீழே இருந்து காசு எடுத்து யாருக்கிட்டையும் சொல்லிடாதங்க. அண்ணா பாவம் அண்ணா ஆத்த காசு. சும்மா வாங்கோ. மழை வார மாதிரி இருக்குல்லடா. மழையெல்லாம் விட்டுட்டு காசு கரெக்டா இருக்கான்னு பாரு. என்கிட்ட காசு கரெக்டா தானே இருக்கும். மச்சி காசை காணோம்டா. என்னடா சொல்ற? உண்மையாடா? டே முன்னால போன் பேசிட்டு பாட போய் பாக்க. எங்கதான்டா நின்றேன். எங்கடா காசு? என்னடா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? எங்கடா விட்டு? வாடா முன்னால போய் தேடி பாப்போம். தம்பி நில்லுங்க. என்னண்ணா என்னாச்சு? காசு எது மாவட்டத்தை கண்டெடுத்தீங்களா? இல்லையா அண்ணா? பணத்தை அங்க தேடாம இங்க அந்த பிள்ளைகள்ட்ட கேட்டு இருக்குதே. வாடா நீங்க போங்க தம்பி. அண்ணா பாவம் அண்ணா அந்த காசை கொடுத்துருங்க அண்ணா. அவங்க காசு நமக்கு வேணாம் அண்ணா. நம்ம இன்னும் ஒரு பொருள் மேல ஆசைப்பட்ட நம்ம பொருள் போய்த்துருமண்ணா. அந்த காசை கொடுத்துருங்க அண்ணா. வேணாம் நமக்கு. பயமா இருக்கு தம்பி. கொடுத்தா ஏசுவாங்களே தம்பி. நம்ம தப்பு செஞ்சிட்டோம். பரவாயில்ல கொடுங்க அண்ணா. நமக்கு என்ன வேணான்னு பாப்போம். அண்ணா இந்தாங்க அண்ணா உங்களோட காசு. கொஞ்சம் முட்டா காசு எடுத்து நோடிப்பேன். வேணாம்டா. மன்னிச்சிடுங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா. மன்னிக்கிறான். வேணாம்டா. அவங்க காசு திரும்ப தந்துட்டாங்க தானே. நீங்க போங்க தம்பி போங்க. இவனில விடக்கூடாதுடா. வேணாம் மச்சி. அவங்க தப்பு வந்து தெரிஞ்சிட்டாங்களே. திருந்தணும் என்ன கொண்டு வந்துச்சு அது போதுண்டா. தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கணும்னு நினைக்காதடா. திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. புரிஞ்சுக்கோ. அதை கொஞ்சம் தா. காசு இருந்தா தம்பி இது கொடுத்துட்டு வரேன். கொஞ்சம் பொறு, நானே போய் கொடுக்குறேன். காசை காணோன்ற டென்ஷன்ல எப்படி பண்ணிட்டேன் தம்பி. ஸோ சாரி. இது செலவுக்கு வச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல வச்சுக்கோங்க அண்ணா. பரவாயில்ல செலவுக்கு வச்சுக்கோங்க. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்காத. வாய்ப்புண்டு கொடுத்து பாருங்க. சில நேரம் அது திருந்துறதுக்கான சந்தர்ப்பமாக அமையலாம்.